ரிஷபராசிக்காரர்களுக்கு பொருந்தாத முதல் ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி தான். ஏன்னா ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன், தனுசின் அதிபதி குரு. சுக்கிரன் அசுர குரு, குரு பகவான் தேவகுரு. அப்ப தேவகுருவுக்கும் அசுர குருவருக்கும் ஒருவருக்கு ஒருவர் பொருந்தாது, இருவரும் எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள் அப்படிங்கறதன் அடிப்படையில ரிஷப ராசிக்கு பொருந்தாத முதல் ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி தான். இதற்கு அடுத்த ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசி. துலாத்தின் அதிபதி சுக்கிரன் தான், ரிஷபத்தின் அதிபதியும் சுக்கிரன் தான். அப்ப ராசி அதிபதிகள் ஒரே மாதிரி இருந்தாலும் ஏன் இந்த ராசிகளை தவிர்த்து விடணும்னு கேட்டீங்கன்னா, இவை 6, 8ஆம் ராசிகளாக ஒன்று கொண்டு வரும். ஏன் ராசி அதிபதி ஒன்று தாங்க, 6, 8ஆ இருந்தா என்ன, அதுல என்ன பிரச்சனை? பகைத்தன்மை இருந்தா தானே செய்யக்கூடாது. 6, 8ஆம் இடங்களாக இருந்தால் செய்வதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துலதான் கோச்சாரம் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். இந்த இடத்துல ராசிநாதன் ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லாவிட்டாலும் கோச்சார கிரகங்களில், அதிலும் குறிப்பாக சனி பகவான் மிக கடுமையான தாக்கங்களை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவார். ஏன்னா இந்த ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தீங்கன்னா, இதுல ஒருவருக்கு அஷ்டம சனி வரும்போது இன்னொருவருக்கு ஜென்ம சனியாக வரும். உதாரணமாக ரிஷப ராசிக்கு ஜென்ம சனி நடக்குதுன்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்போது அஷ்டம சனி நடக்கும். அப்ப கணவன் மனைவி இருவர் ஒருவருக்கு ஜென்ம சனியாகவும் இன்னொருவருக்கு அஷ்டம சனியாகவும் ஒரே வீட்டில் இருந்தா அது எவ்வளவு கடுமையான கெடுபலன்களை ஏற்படுத்தும்னு நீங்களே நினைச்சுங்க. ஏற்கனவே இந்த ராசிகள் 6, 8ஆம் ராசிகளாக வருகின்றன ஒன்றுக்கொன்று. அப்படி இருக்கும் போது ஜென்மசனி காலகட்டங்கள்ல ஒரே நேரத்தில் 7.5 சனி ஜென்மச்சனி இரண்டுமே ஒரே குடும்பத்தில் ஒன்றாக நடக்கும் பொழுது அது மிக கடுமையான ஒரு பிரச்சனையை கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுத்தும். அதுதான் ஒரு முக்கியமான காரணம் 6, 8ஆம் ராசிகளை தவிர்ப்பதற்கு. ஒரே ராசி அதிபதியாக இருந்தாலும் அவற்றை தவிர்த்து விடுவதற்கான காரணம் இந்த சஷ்டாஷ்டக அமைப்புகள் தான்.